கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் சுக்லபக்ஷ ஏகாதசியான மார்கசீர்ஷ அல்லது மோக்ஷதா ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, அன்றுதான் பகவான் ஸ்ரீ பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அதனால் நாம் அன்று அதை பாராயணம் செய்வதும் அந்த புனித நூலை பிறருக்கு பரிசளிப்பதும் மிகவும் புண்ணியத்தை பெற்றுத்தரும். இப்போது அந்த ஏகாதசி பற்றி தர்மபுத்திரருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்ன சொன்னார்னு பார்ப்போம். கேட்டாலே அஸ்வமேதையாக பலன் தரக்கூடிய அந்த வரலாறை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூற தொடங்குகிறார். ஒருமுறை மிகவும் அழகான சம்பக நகரை வைகானசா என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அந்த நகரில் வைஷ்ணவர்கள் மிகுந்து இருந்தார்கள். மன்னனும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு பிரஜைகளை தனது புத்திரர்கள் போன்று கருதி அன்புடன் ஆண்டு வந்தான். ஒருமுறை மன்னன் வைகானசாவின் கனவில் அவனது தந்தை நரகத்தில் வேதனை அனுபவிப்பது போன்று தோன்ற அவன் மிகவும் வேதனையுற்று மறுநாள் பிராமணர்களை அழைத்து அதிலிருந்து எப்படி தன் தந்தையை விடுவிப்பது என்று கேட்டான். மேலும் தன் தந்தை நரகத்தில் உழல தான் இவ்வாறு பல சுகங்களை அனுபவிப்பது தனக்கு வேதனை தருவதாகவும் கூறினான். உடனே அந்த பிராமணர்கள் அரசனை முக்காலமும் உணர்ந்த ஞானியான பர்வத முனிவரிடம் அழைத்து சென்றார்கள். அவரும் தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்து அவனுடைய தந்தை அவர் மனைவியை பலவந்தமாக மாதவிலக்கு சமயத்தில் புணர்ந்ததால் வந்த வினை என்றும் அதற்கு ஒரே வழி மோக்ஷதா ஏகாதசி அன்று முறைப்படி தாமோதரனை வழிபட்டு அந்த பலனை அவர் தந்தைக்கு தாரை வார்த்தால் அவர் சொர்க்கம் அடைந்து இறுதியில் மோட்சம் அடைவார் என்று வழிகாட்டினார். அரசனும் தன் பிரஜைகளுடன் மார்கசீர்ஷ சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று பட்னி இருந்து வாசனை மலர்களால் அந்த பரந்தாமனை அர்ச்சித்து நெய் தீபங்கள் ஏற்றி இரவில் கண் விழித்து அவன் நாமங்கள் பாடி மறுநாள் அந்த விரத பலனை தன் தந்தைக்கு முறைப்படி அளித்தான். அவரும் அவனை வாழ்த்தி சொர்க்கம் அடைந்து இறுதியில் அவன் முன்னோர்களுடன் விஷ்ணு பதம் அடைந்தார். இவ்வாறு பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள இந்த மோக்ஷதா ஏகாதசியின் மகிமையை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தர்மபுத்திரருக்கு கூறி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.